जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அது சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு தற்போது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் மாதம் 4ஆம் இடத்துக்கு வரார். அதே போல் போராட்டம் இருக்கும், ஆனால் வெற்றி உன்னுடையது, உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருங்க, இது மிக முக்கியமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில், இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அன்பு குறையாது, ஆனால் அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஒருத்தருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன சண்டை பெரிய சண்டையாக வரதுக்கான வாய்ப்புகள் வரும். கூடியமான வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். இப்போ அதே போல் பிள்ளைகள் படிப்பில் கவனமாக இருப்பார்கள். நல்ல ஊக்கமளிங்க, நல்லா படி, அடுத்தது செய்ய அப்படின்னு சொல்லி ஊக்கமளிங்க. வீடு வாங்கும் யோகம் இந்த ஆண்டின் இறுதி 2ஆம் பாதியில் உண்டு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வீடு வாங்குறதோ, வீடு விஷயமாக சைன் பண்ணுறதோ, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக, கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் ஆண்டின் 2ஆவது பாதி, அதாவது முற்பாதி பிற்பாதின்னு உண்டு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சில ப்ரொமோஷன்ஸ், சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம். சரியா, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்து விடுறதில் கவனமாக இருக்கும். ஜூன் முதல் தொழிலில் அதிர்ஷ்டமான திருப்பம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் சொத்து விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடுத்தரமான ஒரு நிலை இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். ராசிக்கு 12இல் சனி இருப்பதால் பழைய கடன்கள் சில நேரத்தில் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். சொத்து வாங்க ஜூலை அக்டோபர் காலங்கள் சாதகமாக இருக்கும். ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரத்த அழுத்தம், தலைவலி கவனிக்கவும். கண் பார்வையில் அக்கறை தேவை. மன அழுத்தம் தவிர்க்க குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிஷமாவது தியானம், நடப்பயிற்சி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்க. உணவில் கூட காரம், எண்ணெயெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீண்ட நாள் வழக்குகளில் ஆண்டின் 2ஆம் பாதியில் சாதகமான திருப்பம் வரும்.
இப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஆண்டின் பாதிக்கு அப்புறமா அதாவது 6ஆம் மாதத்துக்கு அப்புறமா ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து தகராறில் சமரசம் சிறந்தது. நேரமும் பணமும் உங்களுக்கு சில நேரங்களில் மிச்சமாகும். சில பேர் இப்போ வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு, வாங்க காம்ப்ரமைஸாக போயிடலாம், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம், போயிடுங்க, தப்பு கிடையாது. நமக்கு பணமும் நேரமும் மிச்சம் வேணும். உங்களுக்கு அந்த காம்ப்ரமைஸில் திருப்தியாக இருக்கா, பேசி உடனே டக்குன்னு முடிச்சிருங்க. வழக்கறிஞர்களை முழுமையாக நம்பி ஆவணங்களை ஒப்படைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது, அவங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அவங்க டேக் ஒன் பண்ணிப்பாங்க. அந்த வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். நீங்கள் அவர்கிட்ட வழக்கறிஞர்கிட்ட கொஞ்சம் கொடுக்காம அவருடைய பணி சிறப்பாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டியது சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி அவர் கொண்டு வந்துடுவார். ஏன்னா வழக்கறிஞர் பொறுத்தளவுக்கு அவங்க சில விஷயத்தை பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. எதிரி தரப்பிடம் சமரசம் பேசுவது நல்ல பலனை தரும். சில அட்வொகேட் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. அட்வொகேட் கிட்ட அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ இந்த விஷயம் சொத்து விவகாரமாக பேசுகிறேன் சார், அவங்க காம்ப்ரமைஸாக வராங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு வழக்கறிஞர் கேட்குறாருன்னு, ஸோ அவர் நடுநிலையாக இருந்து பேசி ஒரு சில விஷயங்கள் சமரசமாக போகிற மாதிரி இருக்குது, உங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட சொல்லி ப்ரொசீட் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லதாக இருக்கும். விவாகரத்து விஷயத்தில் அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். விவாகரத்து பண்ணுறதே தப்பு தான். விவாகரத்து பண்ணுறதே கொஞ்சம் நம்ம இந்த 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 இன்னைக்கு கால கொடுமை, அதெல்லாம் விவாகரத்துங்க ஒரு நாளைக்கு 3000 கேஸ் பதிவாகுது. அதனால் விவாகரத்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். வேண்டாம், இருந்தாலும் விவாகரத்து விஷயத்தில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய அட்வைஸ் மேஷராசிக்கு. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷராசிக்கு நான் அதுதான் சொல்கிறேன். ஆண்டின் தொடக்கத்தில் உறவில் சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் வரலாம், பொறுமை காக்கும். சில பேருக்கு இந்த வருஷம் ஆரம்பத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துடும். சம்மந்தம் எல்லாம் பிரச்சனைகள் வரும். மாமியார் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா இந்த பக்கம் மாமியார் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வது நல்லது. விவாகரத்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சட்டப்படியான வழியில் செல்லவும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் சட்டப்படி செல்வது சிறப்பு. வெளிநாட்டு வாய்ப்புகளும் விண்ணப்பிக்க சரியான ஆண்டாக இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகமாக இருக்கும். புனித யாத்திரை செல்ல அமைப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சித்திரை மாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட கல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பவழம் போட்டுருக்கோம். பவழம் வந்து எப்போதுமே சிறப்பு. தினமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை ஏழை எளிய மக்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு செய்தால் உங்களுக்கு சிறப்பான சில சூழ்நிலைகள் வரும். மேஷராசினரே, நீங்கள் தீயில் பட்ட தங்கம். போராட்டங்கள் உங்களை உடைக்காது, உருவாக்கும். பிரபவ ஆண்டு உங்களுக்கு வெற்றியான ஆண்டாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.